உங்க பேரு? நசீமா. ஊரு? ராமந்தோரம். உங்களுக்கு என்னென்ன வியாதிகள் இருந்துச்சு? முதல்ல கால் வேதனைன்னு சொல்லி வந்துச்சு. ஒரு ஆஸ்பத்திரியிலே கொண்டு போனாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? கிம்ஸில், முத்து குராமில், இந்த நாரூரில் அங்கே கொண்டு போனாங்க. நரம்பு தேவைன்னு சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அங்கே போகாமல் போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ட பிறகு போகவே இல்லை. எத்தனை வருஷமா இருந்துச்சு? 12 வருஷம் வரும். 12 வருஷமா நீங்கள் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிட்டு? ஆமாம். போய் எனக்கு குறவில்லை. ஆப்ரேஷன் பண்ணீங்களா? இல்லை, பண்ணல. ஆப்ரேஷன் பண்ணாமல் இந்த மருந்துக்கு வந்து. எங்கே வந்தீங்க? ராம்சித்தா ராமசித்தாவில் வந்து. யார் சொன்னா? என் மோகன் சொன்னான். கருங்கல்ல ஒரு பையன் இருக்கான், அவன் சொல்லுதான் இங்கே வந்தேன். இங்கே வந்து மருந்து வாங்கினேன். வாங்கின பிறகு சாப்பிட்ட பிறகு நான் முதல்ல 78 கிலோவில் இருந்தேன். இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு இந்த கொழுப்பு சக்தி இறங்கின பிறகு தான் எனக்கு காலுக்கு கொஞ்சம் சுகம் இருந்துச்சு. அப்புறம் இந்த குறுக்கும் வேதனை போடலாம். முதல்ல நான் பெல்ட் போட்டுன்னு தான் இருப்பேன். உங்களால் நடக்க முடியுமா? நடக்க முடியாது. உத்திரகோல் நேரம் நடப்பேன், அதோட இருந்துடும். நடக்க முடியலை. பிறகு அங்கே கிம்ஸ்லேயும் அந்த முத்துருகாமலையும் எல்லாம் கொண்டு போய் பார்த்த பிறகு அவங்க பெல்ட் போட சொன்னாங்க. இடுப்புகள்லாம் பெல்ட் போடணும் அப்படின்ட்டு பெல்ட் வாங்கி போட்டிருந்தேன். என்ன இந்த மருந்து சாப்பிட்டேனோ கருங்கல்ல வந்து அந்த மருந்து சாப்பிட்டதுலேருந்து நான் பெல்ட் போடுறது கிடையாது. பெல்ட் போடாம தான் அந்த மருந்து சாப்பிட்ட பிறகு தான் என் உடம்பெல்லாம் குறைஞ்சி நான் நார்மலாக இருந்தேன். மருந்து அதிகம் தந்தாங்களா? கவுன்சிலிங் அதிகம் தந்தாங்களா? கவுன்சிலிங் அதிகம் தந்தாங்க. தந்த பிறகு தான் எனக்கு நல்ல நார்மலாக. அது இப்போ எப்படி நல்லா முன்னாடி நீங்கள் நல்ல வீட்டு வேலையெல்லாம் செய்வீங்களா? இல்லை, செய்ய முடியாது. ஒரு வேலை குறவு தான். இப்போ பரவாயில்லை. இப்போ வேலையெல்லாம் செய்கிறதெல்லாம் கூடுதல். இப்போ வந்து பெல்ட் போடுறீங்களா? இல்லை, பெல்ட் போடல. இது தேய்மானங்கள் இப்போ எப்படி இருக்கு? தேய்மானங்கள் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே ஒன்று நல்லா நடக்கிறீங்க. ஆமாம். நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆமாம். அப்போ ராம்சித்தாவுக்கு நன்றி எல்லாம் இல்லையா? நன்றி, ராம்சித்தாவுக்கு நன்றி. அப்புறம் உங்கள்கிட்ட மருத்துவம் இப்போ அந்த டாக்டர் பீஸ் ஏதாவது வாங்குறாங்களா? எதுவுமே வாங்க மாட்டாங்க. அப்போ இல்லாமல் வேற ட்ரெஸ்ட்டுக்கு ஏதாவது வாங்குவாங்க? அது 10 ரூபா. 10 ரூபா அந்த ட்ரெஸ்ஸுக்கும் கொடுக்கணும். ஏழை அதை என்ன பண்ணுறாங்க? ஏழை மக்களுக்கு மருந்து இலவசமாக கொடுப்பாங்க. சரி, அப்போ ராம்சித்தாவுக்கு நன்றி. நன்றி. ஓகே, சரி, நன்றிம்மா.